வாழைத்தண்டு தேங்காய் போட்ட பொரியல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணியில் இந்த மாதிரி மோரை தயிராக ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் வாழைத்தண்டை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாழைத்தண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்தையும். வாழைத்தண்டு கட் பண்ணியாச்சு. பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போடுறோம், கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா காரத்துக்கு. நல்லா பொரிஞ்சோன்னா வாழைத்தண்டு போட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். 3/4 வாசி வெந்தோன்னே உப்பு போடலாம். தண்ணி ஊற்ற வேணாம், லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம். அந்த ஆவி இதுலேயே வெந்துடும். தண்ணி விடும் வாழைத்தண்டு லைட்டாக. கலசி வெந்துச்சு வாழைத்தண்டு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போடுறோம். இது ரொம்ப உப்பு பிடிக்காது, பார்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு செஞ்சு இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்புறம் தேங்காய் போடுவோம் லாஸ்ட்டாக. வாழைத்தண்டு வெந்துருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் போட போகிறோம். ஃபஸ்ட்டும் தேங்காய் போட்டு கலந்துட்டு சர்வ் பண்ணால் ரெடி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சர்வ் பண்ணால் ரெடி ஆகிடுச்சு.